பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜின் படம். படத்தில் முகின் ராவ் சார், பாவியா, பாலசரவணன், இமான் அண்ணாச்சி, வினோதினி, ராஜா ரவி சார், நிழல்கள் ரவி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பார்த்திங்கன்னா அர்ஜுன் ராஜா கேமராமேன், எடிட்டர் தீபக், ஃபைட் மாஸ்டர் பிரதீப், அப்புறம் இன்னும் நிறைய பேர் தினேஷ் ஆர்ட் டைரக்டர், இவங்களாம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த படத்தில். சிஜி விபின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணணும். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கும், ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணணும், அதெல்லாம் கடந்து வரணும். ஒரு 2 மணி நேரம் தேட்டரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த 2 மணி நேரம் வந்து என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என் மனசில் இருந்துச்சு. அண்ட் அடுத்தடுத்த படங்களும் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதுக்காக என்னுடைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாங்ஸ், ஃபைட் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு இது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது, பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஒத்த தாமரை டைம்லேருந்து பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே எனக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு இந்த படத்துக்குமே எனக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன படங்களுக்கு எந்த மாதிரியான தேட்டர்ஸ் கிடைக்கும், எப்படியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை எனக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, எங்களை மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக மாறும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு, எங்கள் டீமுக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. பட்டனு கொடுத்து ஒரு மாதிரி இதாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுல்லாக நான் பார்க்குறேன். பட் தேங்க்யூ. ஏன் பத்திரிகை நண்பர்கள்னு சொல்கிறோன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ப்ரீமியர் பண்ணுறப்போ ஒரு முக்கிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்டலாம் முதல்ல காமிக்கிற ரீசன் வந்து, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்தடுத்து எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போவோம். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில குறைகள் இருக்கும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஜின் திரைப்படம் வந்து மெயின்லி பாலாசரோட நான் ஒர்க் பண்ணுறப்ப, இது குழந்தைகளுக்கான ஒரு படமாக இருக்கணும், குழந்தைங்கள் வந்து பார்த்து ரசிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஜின் உருவமும் சரி, அதோட தோற்றமும் சரி, அதோட பேச்சும் சரி, அதோட வசனமும் சரி, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் டீமாகவே நம்புகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்ஸ் சார் சொன்ன மாதிரி கொடுத்தீங்கன்னா, இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து மக்கள் வச்சுருக்கேன்னா, நம்மள மாதிரி சின்ன படங்கள் வர்றது ஒரு 3-4 டேஸ்லாம் நினைக்கிறேன். ஒரு 3-4 நாளில் வந்துட்டு அந்த மக்கள் பார்க்கலன்னா அந்த படமும் அந்த இடத்துலேருந்து போயிடும். இந்த 3-4 நாள் தான் இந்த விஷயத்தை வந்து எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவோம். மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு தடவை வந்து பாருங்கள். மக்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட கூட்டி வருவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் வந்து எங்களோட அடுத்தடுத்த பயணத்துக்கு வந்து உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாம் வந்தீங்க, பார்த்தீங்க மூவி. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபேண்டசி கிட்ஸுக்காக ஒரு மூவி வந்திருக்கு. இந்த மூவி பண்ணும்போது எனக்கும் ஒரு இன்னர் சைல்டு இருக்கும்ல, அதோ எனக்கும் வெளியில் வந்தாச்சு. ஐ பிகேம் மை செல்ஃப். ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங். அண்ட் இப்போது நான் என்ன சுச்சுவேஷனில் ஸ்மைல் பண்ணுறேன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டீம். ஸோ ஐ எம் ஷுர் யாருமே மூவி பார்க்குறாங்க, எஸ்பெஷலி கிட்ஸ், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. They will laugh at all the jokes and everything. And do support us. Yeah, and thank you. இருக்குது சார். ஜின் பாக்ஸ் இருக்குது சார். அதான் அந்த பெரிய ஜின் வந்து அது சிஜி கேரக்டரு. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை நாங்கள் முதல்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் ட்ரை பண்ணோம். நாங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காட்டணும். என்ன தான் நம்ம சிஜியில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்றது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால அதை ட்ரை பண்ணோம் நாங்கள். பட் எனக்கு வந்து அது ப்ராப்பராக கன்வின்சிங்காக இல்லை. அந்த சிலிக்கான் விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணோம். பட் ஆனால் அது நான் ஷூட்டும் பண்ணிட்டோம்.
ஷூட் பண்ணிட்ட பிறகு அது எடிட்டிங்கில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது கன்வின்சிங்காக இல்லை. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ பரவாயில்ல, டபுள் த செலவு ஆகினாலும் பரவாயில்ல, நம்ம சிஜிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ப்ராஸ்தட்டிக் வச்சு நாங்கள் ஷூட் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா அதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மேபி அதை முன்கூட்டியே பிளான் பண்ணியிருந்தால் க்ரீன் ட்ரெஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கலாம், இன்னும் ஃபைட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஜின்னு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனால அதோடைய நேரம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சிஜி பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக ஆகிடுச்சு. எல்லாருக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து இன்னும் பிரமாதமாக இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக அதை வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம், அந்த ஒரு சிஜி கேரக்டர்ஸ்லாம். ஒரு நிமிஷம் கேளு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. சமீப காலமாக எல்லா நடிகர்களும் தேட்டர் விசிட்டிங் போகிறாங்க. உங்கள் ஹீரோயினை வந்து நீங்கள் எத்தனை தேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறீங்க? இந்த படத்தை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து தேட்டர் விசிட்டிங் போக போகிறீங்க? அது சார் ஆல்ரெடி நாங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மலேசியா, சிங்கப்பூர்லாம் போய்ட்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவும் நம்ம வந்து தேட்டர் விசிட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 30, 31 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். முதல் நாள் வந்து சென்னையில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த நாள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த ஊர்களுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஓகே. சூரிய முகம் கொண்டு எல்லா ஊருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அதனால் நீங்கள் படம் ஜெயிக்கணும்னா இன்னைக்கு வந்து எல்லா ஊருக்கும் போகிறது. கண்டிப்பாக. ஹீரோ ஹீரோயின் மெயினாக போகிறோம். ஆமாம். உங்கள் படம் வெற்றி அடையணும்னா அதுமாரி நீங்கள் எல்லா திரையரங்களை கூப்பிட்டு. இல்லை சார், கண்டிப்பாக போகிறோம் சார், கண்டிப்பாக போகிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லா க்ரூ அண்ட் கேஸ்ட் எல்லாருமே வந்து நல்லபடியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மே 30 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.